ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 நடந்த குரூப் 4 கொஸ்டினோட பொதுத்தமிழ் வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அங்கே நம்ம உள்ள போய் ஒவ்வொரு வினாக்களும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதனால நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லுக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். வாங்க இப்போ நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்ன சொல்லியிருக்காங்க? உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சா எல்லாத்தையும் தெரியும். அது போல வெளிப்படைத்தன்மை, அதாவது மறைமுகமா இல்லாத ஒரு சொல்லை குறிப்பதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சில மேல் எழுத்து போல பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சில மேல ஒரு எழுத்தை நம்ம பொறுத்து வச்சோம்னா அது பாரலட்சத்து இந்த கல்வெட்டு மாதிரி அது நிலைத்து நிற்கும். அதாவது சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சில மேல் எழுத்துக்களை பொறிச்சோம்னா அது காலத்துக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய சொல்லுதான் சில மேல் எழுத்து போல. அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின், ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் எது அப்படிங்கிறாங்க. ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. இத்தொடரின் செயற்பாட்டு வினை ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், மாலதி மாலையை தொடுத்தால். இது எவ்வகை வாக்கியம்னா செய்வினை வாக்கியம். மாலதி மாலையை தொடுத்தால் செய்வினை வாக்கியம். ஐந்தாவது கொஸ்டின், சால சிறந்தது தொடரின் வகை உரிச்சொல் தொடர். சால, தவ, நுனி, உரி எல்லாமே உரிச்சொல்லதான் வரும். அடுத்து ஆறாவது கொஸ்டின், மல்லிகை அப்படின்னா அது பொருள் பெயர். பள்ளி அப்படின்னா இடப்பெயர். கிளை அப்படின்னா சினைப்பெயர். இனிமை அப்படின்னா பண்பு பெயர். பொருத்தமற்ற பெயர் சொல்லை எடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்ற சொல் ஃபர்ஸ்ட் என்ன? காலப்பெயர்னா செம்மை வராது. காலப்பெயர்னா ஆண்டுன்னு வரும். இப்போ செம்மைங்கிறது தவறு. அடுத்து சினைப்பெயர் கண் அப்படிங்கிறது மிகச்சரி. பண்பு பெயர் ஆண்டுன்னு போட்டிருக்காங்க. பண்பு பெயர் வந்து செம்மையில வரும். இப்போ பண்பு பெயர் ஆண்டு அப்படிங்கிறது தவறு. மேல இருக்கிற செம்மைங்கிறது பண்பு பெயருக்கு கரெக்டா வரும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா தொழில் பெயர்னா ஆடுதல். அடுத்து கேள் என்னும் வேறு சொல்லின் வினை எச்சத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கேள் என்னும் சொல்லினுடைய வினை எச்சம் கேட்டு. இதை கேட்ட அப்படின்னா அது பெயரச்சம். கேட்டல்னா தொழிற்பெயர். கேட்டு அப்படிங்கிறது வினை எச்சம். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாகவே இருக்கும். தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. அடுத்த கொஸ்டின், தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்க. தருக என்ற சொல்லினோட வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாகவே இருக்கும். கட்டளை சொல்லில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தா. அடுத்து சோ ஓரளத்துக்கு ஒரு மொழியை கண்டுபிடித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. சோனா மதில்னு அர்த்தம். சோல்னா மதில். இதே ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் அரசன் அப்படின்னா அரசன்னா கோர்னர் வரும். இதே வறுமைன்னா நோ. கீழே இருக்கிற டி ஆப்ஷன் நோய் அப்படின்னா அதுக்கும் நோன்னு வரும். அது தொடங்கால நோ, மேல இருக்கிற கொஞ்சம் பட்டண மாதிரி இருக்கும். இன்னும் சில வார்த்தைகள்லாம் இருக்கு. செவன்த் புக்ல தமிழ்ல இருக்கு பாத்தீங்கன்னா, கானா சோலை, கூனா பூமி, கைனா ஒழுக்கம், சீனா இகழ்ச்சி, சே உயர்வு, தானா கொடு, தூணா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், நானா நாவு, நேனா அன்பு, நைனா இழிவு, பேனா மேகம், பைனா இளமை, மானா மாமரம், மீனா வான், மூனா மூப்பு, மேனா அன்பு, மைனா அஞ்ஞனம் அதாவது அஞ்சனம், மோனா முகத்தல், யா அப்படின்னா அகலம், வீணா மலர், வைனா புல், வவுனா கவர், தூணா ஒண்ணு அப்படின்னு ஒரு செவன்த் புக்ல ஒரு 42 ஓரல் புக்கு கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 12வது கொஸ்டின், மா என்னும் ஓரளத்து ஒரு பொருள் பெரிய. 13வது கொஸ்டின், பறவை செல்லக்கூடிய பொருள் கடல். இந்த பறவைனா கடல். இதே இந்த மாதிரி பட்டரா போட்டிருந்தாங்கன்னா அது பறக்கக்கூடிய பறவை குறிக்கும். இந்த துணைக்கால் போட்டிருக்கிறாங்கன்னா அது கடலை குறிக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மரபு பிள்ளைகள் அற்ற தொடரை குறிப்பிடுதுன்னு. மரபு அற்ற தொடர் எதுவும் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் கூகை குளோரம் அப்படிங்கிறது தான் மிகச்சரி. அடுத்த கொஸ்டின், சந்தி பிழையற்ற தொடரை கண்டறிய. டி ஆப்ஷன் வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர இப்ப இடத்துல சென்டருக்கு கொண்டு வர போகிறதுக்கு நடுவில் இப்ப இருக்கணும். ரெண்டும் தான் சரியான ஆப்ஷன். குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறியாங்க. பொருந்தாத சொல் இந்த 2 எழுத்து குற்றச்சொல்களும் குற்றியலுகரமா வராது. சார்பு, காசு, மருந்து எல்லாமே குற்றியலுகர சொற்கள்ல வரும். இந்த 2 எழுத்தான பசு மட்டும் வராது. பொருந்தா சொல்லை கண்டறிய. மோனை, எதுகை, எய்யப்பு 3 பொருந்தும். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா 2வது எழுத்து ஒன்றி வருவது, எய்யப்புனா இறுதி எழுத்து ஒன்றி வருவது. இதுல இசைங்கிறது இந்த இதுல சேராது. அதனால மூணுல இந்த 4வது இருக்கக்கூடிய இசைங்கிற ஆப்ஷன் இசை பொருந்தாது.
அடுத்த கொஸ்டின் பொறுத்துக. என்ன? சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் 2 1 ரைட்டு தான். அடுத்து தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்களை எல்லாரும் மனப்படமா வச்சிருக்கணும், அப்பதான் கரெக்டா எழுத முடியும். ஃபர்ஸ்ட் எழுத்து ஏழு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எட்டாம் நம்பருக்கு தமிழ்ல என்ன எழுத்து வரும் தான் தமிழோட ஃபர்ஸ்ட் எழுத்து ஆ அப்படிங்கிறது தான் 8 குறிக்கும். அப்படின்னா இதுல ஆ எழுத்தை குறிக்கிறது இந்த ஒரே ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு இது செட் ஆயிடும். ரெண்டாவது பி ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன 5 கொடுத்துருக்காங்க. 5க்கு தமிழ் எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூன்னு வரும். இதுல ஆப்ஷன்ல ரூன்னு ஆரம்பிக்கிறது மூணாவது ஆப்ஷன். அப்போ இது 2க்கு வரும். மூணாவது ஆப்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எழுத்து 3 கொடுத்துருக்காங்க. நாலாவது ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் எழுத்து 3 தான் கொடுத்துருக்காங்க. 3க்கு என்ன வரும்னா ஞா ஆப்ஷன் வரும். 2 ஆப்ஷன்ல 3 இருக்குனால அடுத்து ரெண்டாவது எழுத்து பார்க்கணும். இந்த மூணாவது ஆப்ஷன்ல 3க்கு அடுத்து 2 இருக்கு. 2க்கு தமிழ் என்ன எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2க்கு ஊங்கிறதான் எழுத்து. ஞாக்கு அடுத்து ஊ வந்திருக்கு. அந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான் மூணாவது ஆப்ஷனா வரும். இப்போ மிச்சம் இருக்கிற ஒன்று நாலாவது ஆப்ஷனா வந்துடும். மொத்தமே 10 லெட்டர் தான். அது 9 லெட்டருக்கு படிச்சா கூட நீங்க போதும். தமிழ் எழுத்துக்களை மனப்பாடமா வச்சுக்கோங்க. அடுத்து பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கேட்கறாங்க. சித்தர்கள். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் அப்படின்னா சித்தர்கள். அடுத்து 21வது கொஸ்டின். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா பல்லுப்பாட்டு. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. அடுத்து 22வது கொஸ்டின். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலமேக புலவர். வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் காலமேக புலவர். இந்த காலமேக புலவரோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு தான் இந்த காலமேக புலவரோட காலம். அதாவது 15ஆம் நூற்றாண்டு, கிபி 15ஆம் நூற்றாண்டு. இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல எண்ணாயிரம் அப்படின்ற பக்கத்துல தான் இவர் பிறந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா கார்மேகம் போல கவிதை பாடியதால் இவருடைய பெயர் வந்து காலமேகம் அப்படின்னு சொல்லி ஒரு போற்றப்பட்டார். அது பாத்தீங்கன்னா வைணவரா இருந்து சைவராக மாறியவர் தான் இந்த காலமேக புலவர். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, பரப்பிரம விளக்கம், சித்திரமுதல் போன்ற பல நூல்களை எழுதியுள்ளார். இவரோட தனிப்பாட திரட்டு மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 158. காலமேக புலவருடைய தனிப்பாடல் திரட்டு மொத்தம் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 158. ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என புகழப்பட்டவர் தான் இந்த காலமேக புலவர். ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி என புகழப்பட்டவர் தான் இந்த காலமேக புலவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மரமும் குலையும், அதாவது மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். மரமும் பழைய குடையும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி 19ஆம் நூற்றாண்டு. அழகிய சொக்கநாத புலவர் காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. இவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில சச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடைய கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனுடைய கூற்று. நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் அப்படிங்கிற கூற்று யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடைய கூற்று. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர். அதாவது உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 26/8/1883 டு 17/9/1953 வரை. இவர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல துள்ளம் அப்படிம்பாங்க. அதாவது துள்ளத்தோட ஒரு பட்டப்பெயர்னா தண்டலம் அப்படிம்பாங்க. அந்த பகுதியில் பிறந்தவர் தான். தமிழ் தென்றல் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் கொண்டவர் தான் இந்த திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர் தான் திருவிக்கா. அடுத்த கொஸ்டின் இளங்கோவடிகள். சரியான கூற்று இளங்கோவடிகளை பத்தி சில கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. என்ன கூற்று? சேர மரபை சேர்ந்தவர் அப்படிங்கிறது மிகச்சரி. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் அப்படிங்கிறது மிகச்சரி. அடிகள் நீரே அருக என்ற கூற்றுக்கு உரியவர் அப்படிங்கிறது மிகச்சரிதான். இந்த கூற்றை சொன்னது வந்து சீதல சாப்பிடாங்க. ஆனா அந்த கூற்று யாருக்கு சொன்னார்னா இவருக்கு சொன்னாங்க. அந்த கூற்றுக்கு வந்து இவருக்கு தான், அந்த கூற்றுக்கு உரியவர் இவர் தான். அப்ப இவர் இளங்கோவடிகள் அப்படிங்கிறது மிகச்சரி. அடுத்து நாற்பதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு என்று கூறியவரும் இவர் தான், அதுக்கு மிகச்சரி. இந்த இளங்கோவடிகள் பாத்தீங்கன்னா சேர அரசன் செங்குட்டுவனோட தம்பி, அதாவது அரசர் பதவி வேணும்னு சொல்லிட்டு ஒரு முனிவரை வெளியே வந்து பாடல்களை ஏற்ற ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தை சார்ந்தவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் இவருடைய காலம். இளங்கோவடிகளோட காலம் பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு.
கொஸ்டின் ஆட்சியர்களோட சில கூடுதல் தகவலும் சொல்றாங்க. ஏன்னா இந்த ஆட்சியை நீங்க நேரடியாக நெட்லேயே டெவலப் பண்ணி படிக்க முடியும். சில கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம அதை பற்றின சில கூடுதல் தகவல்களும் நம்ம வீடியோவில் சொல்றோம். முடிஞ்சா குறித்து வச்சு எழுதி வச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா மெமரிஸ்ல அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கூற்று 1. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படுகின்றன. சரி. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காவியங்களை கொண்டுள்ளன அப்படிங்கிறது மிக மிக சரி. அடுத்த கொஸ்டின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் திருக்குறள் கருத்து நேர்மை. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும் திருக்குறள் கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வதற்கு உரிய நல்ல வாணிகம் முறையாகும் அப்படிங்கிறதான் இந்த திருக்குறளோட கருத்து. அதாவது இந்த திருக்குறள் நேர்மையை குறிக்குது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7/70 பதினெண் கீழ்கழுகு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. கிடையாது. 7/70 பதினெண் கீழ்கழுகு நூல்கள்ல கிடையாது. இது தவறு. 2வது ஆப்ஷன் 7/70 பாடியவர் கம்பர் அப்படிங்கிறது மிகச்சரி. 7/70 பாடியவர் கம்பர் அப்படிங்கிறது மிகச்சரி. 7/70 பதினெண் கீழ்கழுகு நூல் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 7/70 நூல் பாத்தீங்கன்னா சடையப்ப வள்ளலோட முன்னிலையில 12ஆம் நூற்றாண்டுல கம்பரால் அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த 7/70. சடையப்ப வள்ளலின் முன்னிலையில் 12ஆம் நூற்றாண்டில் கம்பரால் அரங்கேற்றப்பட்டதுதான் இந்த 7/70. உழவுத் தொழிலோட மேன்மையும் அந்த உழவுத் தொழிலோட சிறப்பும் பத்தி பேசுவதுதான் இந்த 7/70. அதனாலதான் இதை பயன் இலக்கியத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை 7/70 பயன் இலக்கியத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது மிகச்சரி. 7/70 நூல் வந்து பயன் இலக்கியத்தை சார்ந்த நூல். இந்த நூல் பாத்தீங்கன்னா வேளாண்மையோட 69 சிறப்புகளை பற்றி பேசுகிறது. 7/70 நூலானது வேளாண்மையும் 69 சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அது மட்டும் இல்லாம ஏறு தொழில் குறித்து முதல்ல எழுதின நூலும் இந்த 7/70 அப்படிங்கிற நூல் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கோலை நடக்கும் கோலை இந்த ஏரடிக்கும் சிறுகோலை அப்படிங்கிற பாடல் வரிகளும் இந்த நூல தான் வரும். அதனால இந்த நூலை பத்தி தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் பூமிவெனில் எங்கொனுமே யாங்கொனுமே பிறந்ததில்லை புகழ்ச்சியிலே இது உண்மை அப்படின்னு பாட்டு பாடியவர் பாரதியார். இது தமிழ் புக்குல இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் சரியானு தெரியல. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெறும் நூல் மூதுரை. மூதுரை நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஔவையார். மூதுரை நூலின் ஆசிரியர் ஔவையார். நூலில் பாத்தீங்கன்னா 30 வெண்பா பாடல்கள் இருக்கு. இந்த மூதுரை நூல்ல 30 வெண்பா பாடல்கள் இருக்கு. இந்த மூதுரை நூலை வாக்குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்குண்டம் அழைக்கப்படும் நூல் பாத்தீங்கன்னா மூதுரை. ஏன் இதை வாக்குண்டம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மூதுரை நூலோட கடவுள் வளர்த்து வாக்குண்டம் அப்படிங்கிற ஒரு கடவுள் வளத்துல ஸ்டார்ட் ஆகுது. அதனால இதனுடைய பேரு வாக்குண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக்க. மதியாதார் முற்றோம் முதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். தேசிய நூலக நாளை தேர்வு செய்க அப்படின்ட்டு இருக்காங்க. தேசிய நூலக நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12. ஆனா கீழே ஆப்ஷன்ல ஆகஸ்ட் 12 கிடையாது. ஆகஸ்ட் 9 தான் இருக்கு. தேசிய நூலக நாள் எது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 தான் ஆன்சர். இந்த ஆகஸ்ட் 12 எதுவாக கொண்டாடுன்னு பாத்தீங்கன்னா இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போட்டப்படக்கூடியவர் SR ரங்கநாதன். அவரோட பர்த்டே தான் ஆகஸ்ட் 12. அந்த ஆகஸ்ட் 12 தான் நம்ம தேசிய நூலக தினமா கொண்டாடுறோம். ரங்கநாதன் பாத்தீங்கன்னா 1892 தஞ்சாவூர்ல தான் பிறந்தாரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23 அப்படிங்கிற ஒரு டேட்டை வந்து நம்ம உலக நூல் மற்றும் பதிப்புரிமை தினமா கொண்டாடுறோம். ஏப்ரல் 23 உலக நூல் மற்றும் பதிப்புரிமை தினமா கொண்டாடுறோம். இவர் அதாவது இந்த SR ரங்கநாதனோட பிறந்தனால நம்ம எதுக்காக நேஷனல் லைப்ரரி டேவா கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைப்ரரியில புத்தகத்தை சிரமம் இல்லாம எடுக்கிறதுக்கும் அடக்கி வைப்பதற்கும் கோலன் பகுப்பு முறை அப்படின்னு ஒரு முறையை கிரியேட் பண்ணி அமல்படுத்தினதும் இந்த SR ரங்கநாதன் தான். அதனாலதான் இவருடைய பிறந்தநாள நம்ம தேசிய நூலக தினமா கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ராமலிங்கடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வமணி மாலை. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடல்களின் தொகுப்பு தெய்வமணி மாலை. இந்த தெய்வமணி மாலை பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பாடல் ஒன்று இருக்கு. ஒருமையுடன் நினைவிரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரும் நின்ற புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும்.
பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மிதமான பெய் பிடியாது இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த தெய்வமணி மாலையில இந்த பாட்டு இருக்கு. இது வந்து பன்னீர் சீர் களி நெல்லி ஆசிரியப்படுத்த அப்படிம்பாங்க. அதாவது இந்த ராமலிங்க அடிகள் பார்த்தீங்கன்னா எழுதுனா 5வது திருமுறையில தான் இந்த தெய்வ மணிமாலை அப்படிங்கிற நூல் வந்து இருக்கு. ராமலிங்க அடிகள் இயற்றிய 5வது திருமுறையில தான் இந்த தெய்வ மணிமாலை அப்படிங்கிற புத்தகமானது இடம்பெற்றிருக்கு. இவரோட திருவிழப்ப பாத்தீங்கன்னா 6 திருமுறைகளா பகுப்பு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மணிமுறை கண்டமாக, வாசகம், ஜீவகாரணி, ஒழுக்கம் இது எல்லாமே வள்ளலாரோட உரைநடை நூல்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது? ஞானப்பச்சிலை. ஞானப்பச்சிலைன்னா சிங்கவல்லின்னு இருப்பாங்க. சிங்கவல்லி, ஞானப்பச்சிலை இது எல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை செடி தான் குறிக்கும். ஞானப்பச்சிலைன்னு சொல்லக்கூடியதும் தூதுவளை தான். சிங்கவல்லி அப்படின்னு சொன்னாலும் அதுவும் தூதுவளை செடி தான். இதே கரிசலாங்கண்ணா தியாகரசம், பெருங்கரசம், கையாந்தரை இப்ப சொல்லுவாங்க. இதே அப்புறம் குமரின்னா அந்த கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே புக்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 36. முன்னீர் வழக்கம் மகுடுவோ டில்லை என்று கூறும் நூல். முன்னீர் வழக்கம் மகுடுவோ டில்லை என்று கூறும் நூல் பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம்னா தமிழ் தோன்றிய முதல் இலக்கண நூல். தமிழ் தோன்றிய முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். இந்த மகுடுவு அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். மகுடுவு அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். முன்னீர்னா கடல்னு அர்த்தம். முன்னீர் அப்படின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். மகுடுவு அப்படின்னா பெண்கள்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் பட்டினப்பாலை. பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலை பாத்தீங்கன்னா 10 பாட்டுல 9வது நூலா இருக்கு பட்டினப்பாலை. 10 பாட்டுல 9வது நூலா வைக்கப்பட்டக்கூடிய நூல் தான் இந்த பட்டினப்பாலை. இந்த பட்டினப்பாலையை எழுதியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலையை இயற்றியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை மட்டும் எழுதல, இன்னொரு புக்கையும் 10 பாட்டுல அவர் எழுதியிருக்காரு. என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலாற்று படை. பட்டினப்பாலை மற்றும் பெரும்பாலாற்று படை இந்த 2 நூலுமே 10 பாட்டுல கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிற ஆசிரியர் தான் எழுதியிருக்கிறாரு. பட்டினப்பாலை பாத்தீங்கன்னா சோழ மன்னனோட கரிகால் பெருவளத்தானின் பெருமைகளை எடுத்துக் கூறுவது அந்த பட்டினப்பாலை. சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானின் பெருமைகளை எடுத்து கூறுவதுதான் பட்டினப்பாலை எனும் நூல். இது பாத்தீங்கன்னா இந்த சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தானோட தலைநகரான காவிரி பூம்பட்டினத்தோட சிறப்பை பற்றி பேசுகிறது இந்த பட்டினப்பாலைங்கிற நூல். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மணிமேகலைக்குள்ள காவிரி பூம்பட்டினம் கடல்ல மூழ்கின செய்தியானது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இன்னொரு நூல் இருக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலாற்று படை. பட்டினப்பாலை பெரும்பாலாற்று படை இரண்டுமே எழுதியது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். பெரும்பாலாற்று படை பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன் அப்படிங்கிற அரசன் மீது பாடப்பட்டதுதான் இந்த பெரும்பாலாற்று படை. தொண்டைமான் இளந்தரையன் என்னும் அரசன் மீது பாடப்பட்டதுதான் அந்த பெரும்பாலாற்று படை அப்படிங்கிற ஒரு நூல். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 38வது கொஸ்டின். ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மருவி உள்ளதுன்னா ஆத்தூர் என மருவி உள்ளது. ஆற்றூர் பேச்சு வழக்கில் ஆத்தூர் என மருவி உள்ளது. அடுத்து பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு தெரியணும். பெருந்தலைவர் காமராசர். பெருந்தலைவர் காமராசர் தான் ஃபர்ஸ்ட் பள்ளிகளை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதை கொண்டு வரும்போது கல்வித்துறை அமைச்சர் யாராவது கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு சுந்தரவடிவேலு அப்படிங்கிறவர் தான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தாரு. காமராசர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது அந்த காலகட்டத்துல கல்வித்துறை அமைச்சரோட பேர் தெரியும்னா நேரு சுந்தரவடிவேலு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 40. தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜி.யு. போப். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். இந்த ஜி.யு. போப்போட காலம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 24, 1820 இருந்து பிப்ரவரி 11, 1908 வரைக்கும். இவர் பாத்தீங்கன்னா எங்க பிறக்கிறாங்கன்னா கனடாவில் பிறந்தவர் தான் இந்த ஜி.யு. போப்பு. அதாவது 1839 தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தார் ஜி.யு. போப்பு. 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப்பு. அது மட்டும் இல்லாம அதோட கல்லறையில இங்க ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என எழுத சொன்னவரும் இந்த ஜி.யு. போப் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா நாலடியார் 1893, திருவாசகம் 1900 இந்த மாதிரி ஆண்டுகள்ல இதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார் ஜி.யு. போப். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஈருநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஈருநடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் தோன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய காலம் பாத்தீங்கன்னா மார்ச் 10, 1933 டு ஜூன் 11, 1995 வரை. இவருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா துரைமாணிக்கம் அப்படின்னா. இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். மாணவர்களுக்காக தமிழ் சீட்டு அப்படிங்கிற இதில் ஸ்டார்ட் பண்ணவும் இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 1959 தென்மொழி அப்படிங்கிற இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் 1982 தமிழ் நிலம் அப்படிங்கிற ஒரு ஏட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பாவனார் வந்து 1973
பாவலரேறு அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. பாவலரேறு பட்டம் அப்படி கொடுத்தது யாருன்னா பாவனார். எப்படின்னா 1973. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1981 பார்த்தீங்கன்னா உலக தமிழின முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணவரும் இந்த பாவலரேறு பேஜித்தினார் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். சதுரகராதி என்ற நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழகத்தை எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதாவது 1710 இருந்து 1747 வரை சமயப்பணி பகுதிகளுக்காக அவர் தமிழகத்துக்கு வந்தார். வீரமாமுனியோட இயற்பெயர் என்ன? கான்ஸ்டான் ஜோசப் எஸ்கி. கான்ஸ்டான் ஜோசப் எஸ்கி அப்படிங்கிறத வீரமாமுனியோட இயற்பெயர். இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். வீரமாமுனிவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். அதாவது இவரோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சுப்ரதீவ கவிராயர். இந்த சுப்ரதீவ கவிராயர் மூலமாக தான் வீரமாமுனிவர் தமிழ் கற்றுக்கொண்டார். வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். அது மட்டும் இல்லாமல் தேம்பாவணி, வேதியர் விளக்கம், சதுரகராதி, தமிழகராதி இதெல்லாமே எழுதுனது வீரமாமுனிவர் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 43வது கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். இந்த கொஸ்டின் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்ன பார்த்தீங்கன்னா மெய்கீர்த்தி. புலவர்களால் எழுதப்பட்டு கல்லில் பொறிக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. அடுத்து தத்துவ தரிசனம் அப்படிங்கிற நூல் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன். அடுத்து பிரிசாம்பல் அப்படிங்கிற நூல் எழுதினது அண்ணா. பிரிசாம்பல் அண்ணா. தாலாட்டு அப்படிங்கிற நூலுக்கு ஆசிரியர் ஜெயகாந்தன். தாலாட்டு ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரனா கீவா ஜெகநாதன். மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 46வது கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது மிகச்சரி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது மிகச்சரி. செகண்ட் ஒன் ஓமை கவிஞர் பெருஞ்சித்தினார் அப்படிங்கிறது தவறு. ஓமை கவிஞர் பெருஞ்சித்தினார் கிடையாது. ஓமை கவிஞர்னா அவன் யாரு? சுரதா. ஓமை கவிஞர் சுரதா. மூணாவது ஒன் காந்திய கவிஞர் அப்படின்னா வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது மிகச்சரி. காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் அப்படிங்கிறது மிகச்சரி. ஃபோர்த் ஒன் புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது தாராபாரதி அப்படிங்கிறது தவறு. புரட்சி கவிஞர்னா யாரு? பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் அப்படின்னாலும் பாரதிதாசன் தான். பாரதிதாசனோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 1891 டு ஏப்ரல் 21, 1964 வரைக்கும். பாண்டிச்சேரியில் பிறந்தவர் தான் இந்த பாரதிதாசன். பாரதிதாசனோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கனக சுப்புரத்தினம். குயில் என்ன அப்படிங்கிற கவிதை வடிவில் ஒரு திங்கள் இதழ் அப்படின்னா அதாவது மாத இதழை நடத்தி வந்தவர் தான் இந்த பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். முடியரசன் இயற்றாத நூல் கேட்குறாங்க நீலமகம். நீலமகத்தை அவர் எழுதல. மற்றபடி பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாமே முடியரசன் எழுதிய நூல். இதில் இந்த பூங்கொடி அப்படின்னா அது ஒரு காப்பிய நூல். வீரகாவியமும் காப்பிய நூல். இந்த காவியப்பாவை மட்டும் ஒரு கவிதை நூல். இந்த காப்பியமா கவிதை கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். பூங்கொடி, வீரகாவியம் ரெண்டுமே காப்பிய நூல். காவியப்பாவை வந்து கவிதை நூல். இந்த முடியரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 டு அக்டோபர் 7, 1920 டு டிசம்பர் 3, 1998 வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்டவர் தான் முடியரசன். பாரதிதாசனால் என் மூத்த வழித்தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அண்ணா இவருக்கு 1957 கொடுத்தாரு. திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தை அண்ணா வந்து 1957 முடியரசனுக்கு கொடுத்தாரு. அடுத்து பரம்புமலை விழாவில் குன்றக்குழி அடிகளாரால் கவியரசு பட்டம் 1966 வழங்கப்பட்டது. முடியரசனுக்கு பரம்புமலை விழாவில் குன்றக்குழி அடிகளாரால் கவியரசுங்கிற பட்டம் 1966 கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா முடியரசன் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு தமிழ்நாடு அரசோட பரிசு 1966 வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தானையா பகுத்தறிவு கவிராயர் முடியரசன் அப்படின்னு சொல்லி அவர் புகழ்ந்து பேசினாரு. கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தானையா பகுத்தறிவு கவிராயர் முடியரசன் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெண் எண்ணில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று கூறியவரும் பாரதிதாசன் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 50வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை காண்க. சி ஆப்ஷன். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு.
மோனை தொடர்பு உங்களுக்கு 8 வகைப்படும். மோனை தொடை 8 வகைப்படும். என்னென்ன மோனை? அடிமோனை, இணைமோனை, ஒலிப்பு மோனை, ஒருவ மோனை, கூலை மோனை, மேற்கருவாய் மோனை, கீழ்கருவாய் மோனை, முற்றுமோனை. மோனை தொடை 8 வகைப்படும். 1 அடிமோனை, 2 இணைமோனை, 3 பொலிப்பு மோனை, 4 உருவ மோனை, 5 கூலை மோனை, 6 மேற்கருவாய் மோனை, 7 வந்து கீழ்கருவாய் மோனை, 8 வந்து முற்றுமோனை. அடுத்து 52வது கொஸ்டின். புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் வேண்டும் பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்கள். மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்று வருவது. புனிதமுற்று புத்தக சாலை. புனிதமுற்று புத்தக சாலை. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 53வது கொஸ்டின். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் அப்படின்னா கட்டுரை எழுதாம இல்ல, எழுதிட்டாங்கன்னு அர்த்தம். அதை நேரடியா சொல்லாம அந்த பொருள் மாறாம எதிர்மறையா சொல்லியிருக்காங்க. அதாவது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். அடுத்த கொஸ்டின். கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக. கட்டளை தொடர் அல்லாத ஒன்று. அரசு ஆணை பிற்பத்து அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர் மாதிரி இருக்கு. கூடு கட்டு, அண்ணனோட போ, தமிழ் பொடி எல்லாமே கட்டளை தொடர் மாதிரி தான் இருக்கு. 55 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன, எத்தனை மாடுகள் மேய்ந்தன? இங்கு அதே மாதிரி வினா கொஸ்டின். அங்க நகர பேருந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக இங்க நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. இது சரியான தொடரை கண்டறிக. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் மாறட்டும். சென்டென்ஸ் மட்டும் தான் மாற்றி வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஈஸியாகவே போடலாம். சரியான கொஸ்டின் அடுத்த இதுல. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அடுத்து அகரவரிசை சொற்கள். அகரவரிசையில காஞ்சாச்சு அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் காயலுக்கு தான் வரும். கோ, அதாவது அதுக்கு அடுத்ததுதான் மா வரும். அடுத்து மா மா ஃபர்ஸ்ட் மட்டும் பார்த்தாலும் போதும். மா மா மூ மூ அப்படின்னு வரும். அடுத்து அதே மாதிரி அகரவரிசை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வருது. அடுத்து ஓ கி தேய் தை பா மா. அடுத்து தேடு என்ற சொல்லின் இணைமுற்று தேடினார். தேடுதல்னா தொழில் பெயர்ல வரும். தேடி என்ன பெயர் வச்சும் தேடினா இது வேர்த்துல வரும். தேடு வினைமுற்று பாத்தீங்கன்னா தேடினார். அடுத்து பொறுத்துக. வெண்பா அப்படின்னா அது செப்பல் ஓசை. ஆசிரிப்பானா அகவல் ஓசை. கழிப்பானா உண்ணல் ஓசை. வஞ்சிப்பானா தூங்கல் ஓசை. அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. தங்க கட்டி எடுத்து ஆங்கில தமிழ் சொல்லுதான். அதுவும் பொறுத்துக்க. வாவல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சோன்டல் அப்படின்னா அது மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலாங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. அப்படின்னா ஒரு எழுத்து. கான்சோனல் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. மோனோலாங்குவல் ஒரு மொழி. எல்லாம் ஸ்கூல் புக்ல பேக்ல இருக்கு. ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் இதெல்லாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 65. நனந்தலை உலகம் வளையி நெம்மியோடு வளம் பொறித்த மாதங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கறாங்க. நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு அர்த்தம். அதோட எதிர்ச்சொல் சிறிய உலகம். இந்த முல்லைப்பாட்டு பார்த்தோம்னா 10 பாட்டு நூல்கள்ல ஒண்ணு. இது பாத்தீங்கன்னா அதாவது 103 அடிகளை கொண்ட நூல் தான் முல்லைப்பாட்டு. 10 பாட்டுல இந்த அளவு குறைந்த அடிகளை கொண்ட நூலும் இந்த முல்லைப்பாட்டு தான். இந்த முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் அப்படிங்கிறதான் இந்த முல்லைப்பாட்டினோட ஆசிரியர். பார்க்கலாம். நெருப்பு இதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா முடித்தல். நெருப்பு எதிர்ச்சொல் முடித்தல். கண்டலில் பதம் இதை சரியா பிடிக்கக்கூடிய சொல் தன்மை கூட்டல் பளிர் கூட்டல் பதம். தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம். தன்மைக்கு பி ஆப்ஷன் பார்த்து 2 சொல்லி இருக்கு. ஆனா இந்த இடத்துல 3 சொல்லி வரணும். இதுல கண்டல் பதம் 3 சொல்லி இருக்கு. கவனமா பார்க்கணும். அடுத்து களம்பகம் பிரிப்பது களம் கூட்டல் பகம். களம் கூட்டல் பகம். அடுத்த கொஸ்டின். பீலி சூட்டிய பெருங்கநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. பீலி சூட்டிய பெருங்கநிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அகநானூறு பாத்தீங்கன்னா 8 தொகை நூல்ல ஒண்ணுதான் அகநானூறு. 8 தொகை நூல்ல ஒண்ணு இந்த அகநானூறு. அகநானூறு தான் அந்த 3 பிரிவுகள் இருக்கும். அதாவது கலிற்றியாடு நிறையனா 180 பாடல்கள், மணிமேடை கோவலம்னா 180 பாடல்கள், நெச்சிலை கோவல்னா 100 பாடல்கள் இதுலதான் இருக்கும். அடுத்து லாஸ்ட் 70வது கொஸ்டின். அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா திருக்குறள். அதாவது அதோட பேர் குறள் தான். அது அடைமொழி தான் திரு அப்படிங்கிறாங்க. திருக்குறள் அப்படிங்கிற அடைமொழி கொண்ட நூல் தான் திருக்குறள். அதனாலதான் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருக்குறள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 71. சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் ஆண்டாள் அப்படிங்கிறது மிகச்சரி. விட்டுணு சித்தன் என்பவரை வளர்ப்பு மகளை ஆண்டாள் அப்படிங்கிறாங்க. இது மிகச்சரி. விட்டுணு சித்தன் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் தான் விட்டுணு சித்தன் அப்படின்னு சொல்லுவோம்.
பெரியாளோட வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரியாளும் நேரடியாக கொடுக்காம விட்டுணு சித்தன் அவங்க கொடுத்துருக்காங்க. பெரியாழ்வாருக்கு நிறைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புதுவை மன்னன், கிளியறுத்த ஆழ்வார், பட்டர் பிரான், விட்டுணு சித்தன் இப்படி எல்லா பேருமே பெரியாழ்வாரை தான் குறிக்கும். அதாவது புதுவை மன்னன், கிளியறுத்த ஆழ்வார், பட்டர் பிரான், விட்டுணு சித்தன் எல்லாமே பெரியாழ்வாரை தான் குறிக்கும். அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத் மாலை 30, சங்க தமிழ் மாலை 30 அப்படிங்கிறது மிகச்சரி. லாஸ்ட் ஒன் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது அப்படிங்கிறாங்க, அதுவும் மிகச்சரி. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது அப்படிங்கிறது மிகச்சரி. பெரியாழ்வார் பாத்தீங்கன்னா திருப்பலாண்டு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. பெரியாழ்வார் வந்து திருப்பலாண்டு அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருக்கிறாரு. இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000 பாடல்ல 12 பாடல்கள் பாத்தீங்கன்னா திருப்பலாண்டு பாடல்கள் தான் இருக்கு. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி மட்டும் பாடல, திருப்பாவை அப்படிங்கிற ஒரு நூலையும் ஆண்டாள் பாடிருக்காங்க. நாச்சியார் திருமொழி மற்றும் திருப்பாவை அப்படிங்கிற ஒரு நூலையும் ஆண்டாள் வந்து பாடிக்கிறாங்க. திருப்பாவையில பாத்தீங்கன்னா 30 பாடல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பெருமாள் திருமொழியை பாடியவர்னா குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு? 105 பாடல் இருக்கு. பெருமாள் திருமொழியில 105 பாடல் இருக்கு. 4000 திவ்ய பெருமந்தத்துல 5வது திருமொழியாக உள்ளதுதான் இந்த பெருமாள் திருமொழி. 4000 திவ்ய பெருமந்தத்துல 5வது திருமொழியாக உள்ளதுதான் இந்த பெருமாள் திருமொழி. இந்த பாடிய குலசேகர ஆழ்வாரோட காலம் என்னன்னு பார்த்தோம்னா 8ஆம் நூற்றாண்டு. பாடிய குலசேகர ஆழ்வாரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்த கொஸ்டின். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தனானதையும், 9ஆம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடி காண இறைவன் என்பதையும், 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும், 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு. இவர் பார்த்தீங்கன்னா சோழ நாட்டுல சீர்காழி அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்தாரு. இவரை திருஞான சம்பந்தருக்கு இன்னொரு 2 பேர் என்ன பார்த்தீங்கன்னா சம்பந்தர்னு சொல்லலாம், காளி வள்ளல் அப்படின்னு சொன்னாலும் திருஞான சம்பந்தர் தான் குறிக்கும். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை. திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை. அதாவது முதல் 3 திருமுறைகளை இயற்றியவரும் இந்த திருஞான சம்பந்தர் தான். முதல் 3 திருமுறைகளை இயற்றியவரும் இந்த திருஞான சம்பந்தர் அவர்கள் தான். திருஞான சம்பந்த மூர்த்தி அப்படின்னா அது என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா அறிவு சேரர் அப்படின்னு அர்த்தம். திருஞான சம்பந்த மூர்த்தினா அந்த வார்த்தையோட பொருள் பார்த்தீங்கன்னா அறிவு சேரர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 75. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இலக்கியம். வாயில் இலக்கியம் சொல்லலாம் அல்லது சந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இலக்கியம். இது ஆசிரியர் பெயர் தெரியாது. அது களமகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கதம்பம்னு நினைக்கலாம். இது பல்லுன்னா உலத்திப்பட்டு, குறவஞ்சி அப்படின்னா கொத்தைப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 76. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவம் எத்தனைன்னா 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. என்னென்ன பருவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முட்டம், வருகை, அம்பிலி. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முட்டம், வருகை, அம்பிலி. இந்த 7 ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் தமிழுக்கும் பொதுவாக இருக்கும். ஏன் ஆண்பாலுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 3 வரும். என்னென்ன 3 வரும் பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதை. இதே பெண்களுக்குன்னா நீராடல், அம்மானே, ஊசல். ஆண்களுக்குன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதை. பெண்களுக்குன்னா நீராடை, அம்மான், ஊசல். பாத்தீங்கன்னா இந்த 7 பொதுவாக இருக்கு பார்த்தீங்கன்னா 7 என்னென்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காப்பு. காப்புனா குழந்தையை இறைவன் காக்க வேண்டும் என வேண்டி பாடுவதுதான் இந்த காப்பு. அடுத்து செங்கீரை அப்படின்னா கீரை காற்றில் அசைவதை போல மென்மையான பருவத்தை பாடுவதுதான் இந்த செங்கீரை பருவம். அடுத்து தாள் அப்படின்னா குழந்தையை தாளாட்டுவதாக அமைவதுதான் தாள். முத்தம்னா குழந்தையிடம் முத்தம் வேண்டுவதாக பாடுவது முத்தம். அடுத்து வருகை அப்படின்னா குழந்தை எழுந்து நடந்து வருவதை குறிப்பதுதான் வருகை. இதே அம்புலி அப்படின்னா குழந்தைக்கு நிலாவை காட்டுவதுதான் அம்புலி. குழந்தைக்கு நிலாவை காட்டுவது அம்புலி. அடுத்தது ஆண்பால் பிள்ளைகளுக்கும் பெண்பால் பிள்ளைகளுக்கும் பொதுவான பருவங்கள் 3 இருக்கு. அந்த 3 ஆண்பாலுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிற்றில் சிறுத்தல் அப்படிமா, அதாவது சிறு பெண்கள் கட்டிய மணல் வீட்டை ஆண் குழந்தை சிறுக்கும் நிலையை பாடுவதுதான் சிற்றில் சிதைத்தல். 2வது பாத்தீங்கன்னா சிறுதேர் உருட்டல் அப்படின்னா ஆண் குழந்தையை சிறிய தேரை உருட்டி விளையாடுவதை பாடுவதுதான் அந்த சிறுதேர் உருட்டல். 3வது பாத்தீங்கன்னா சிறுபறை கொட்டல் அப்படிமா. சிறுபறை கொட்டல்னா ஆண் குழந்தை சிறிய தோளாலான பறையை கொட்டுவதுதான் சிறுபறை ஊட்டல். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 3 பருவம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நீராடல் பருவம். நீராடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீர்நிலையில் விளையாடுவதுதான் நீராடல் பருவம். அடுத்து இதே அம்மானை பருவம். அது பாத்தீங்கன்னா காய்களை தூக்கி போட்டு விளையாடுவதுதான் அம்மானை பருவம். 3வது ஒன் ஊசல். என்னன்னு பாத்தீங்கன்னா ஊஞ்சலாடுதலை பாடுவது, அதாவது ஊஞ்சலாடுதலை பாடுவதுதான் ஊசல் பருவம்.
3 முடிஞ்சது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 77. உழவர் உலப்பெயரது வாழ்க்கை நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லு. உழவர் உலப்பெயரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை பல்லு. அடுத்த கொஸ்டின் 78வது கொஸ்டின். அம்புச்சத்தம்மாள் எழுதிய நூல் என்ன பார்த்தீங்கன்னா நான் கண்ட பாரதம். அந்த அம்புச்சத்தம்மாளோட பேஸ் அதாவது ஆட்டோபயோகிராபி தான் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிற நூல். அம்புச்சத்தம்மாளோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1899 to 1983. இவங்க பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு விடுதலை போராட்ட பெண்மணி. அம்புச்சத்தம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா 1964 தாமரை திருவிருது அதாவது பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாநில துணைத் தலைவர் அதாவது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் குழுக்கு 1957 1962 வரைக்கும் மாநில துணைத் தலைவராக இருந்தாரு. அப்புறம் மாநில சமூக நல வாரியத்துல சேர்மன் பதவியில 1957 1964 வரை அம்புச்சத்தம்மாள் அவர்கள் இருந்தாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 79வது கொஸ்டின். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறதுனா சோழ நாடு. பெரிய புராணத்தை எழுதினது யாரு அப்படின்னா சேக்கிழார். சேக்கிழாரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழாரோட இயற்பெயர் அருள்மொழித்தேவர். பெரிய புராணம் இன்னொரு பேர் என்ன திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லலாம். திருத்தொண்ட புராணம் சொன்னாலும் பெரிய புராணத்துல அது குறிக்கும். பெரிய இந்த இயற்றிய இந்த சேக்கிழார் எங்க இருந்தாருன்னா 2ஆம் குலோத்துங்கன் சோழனோட அரசவையில் இருந்தார். 2ஆம் குலோத்துங்கன் சோழனோட அரசவையில் இருந்தவர் தான் சேக்கிழார். இவர் பாத்தீங்கன்னா உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சீர் பரவுவார், தெய்வ புலவர், தெய்வ சேக்கிழார் அப்படிங்கிற பட்டங்கள்லாம் பெற்றவர் தான். சேக்கிழார் அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா காலைக்கு உரியவர்னு பொருள். சேக்கிழார் அப்படின்னா காலைக்கு உரியவர் அப்படின்னு பொருள். அதனால திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூலை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமி எழுதியிருப்பாரு. இந்த நூலை முதல் நூலாக கொண்டுதான் இந்த சைவ சமய புராண நூலான பெரிய புராணத்தை சேக்கிழார் வந்து எழுதியிருப்பாரு. இந்த பெரிய புராணம் பார்த்தோம்னா சைவ திருமுறையில 12வது திருமுறையாக உள்ளது. பெரிய புராணம் சைவ திருமுறையில் 12வது திருமுறையாக உள்ளது. இந்த பெரிய புராணத்தை பாடுறதுக்கு தில்லையில இருக்கக்கூடிய சிவபெருமானே உலக எல்லாம் அப்படின்னு ஒரு அடியெடுத்து கொடுத்ததுதான் ஒரு வரலாறு இருக்கு. இதே பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதி வந்து எழுதுனது நம்பியான நம்பி, அது வந்து 11வது திருமுறை. அதுல பாத்தீங்கன்னா சேக்கிழார் புராணம் ஒன்று இருக்கு, அதை வந்து உமாபதி சிவாச்சாரியர் எழுதியிருப்பாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 80. குமரி கண்ட நோக்கி குமரி கோடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எதுனா சோற்றுக்கற்றாழை. சோற்றுக்கற்றாழை தான் குமரி என்று அழைக்கப்படும். இதே தூதுவளை அப்படின்னா அந்த சிங்கவல்லி, ஞானப்பச்சலை அப்படின்னு சொல்லுவோம். இதே கரிசலாங்கண்ணி அப்படின்னா அது கையந்தகரை, பெருங்கரசம், தியாகரசம் இவ்வாறு அழைக்கப்படுவது கரிசலாங்கண்ணி. இதே சி ஆப்ஷன் குப்பைமேனினா அரிமஞ்சரி, பூனை வணங்கி, குப்பி, மார்ஜால, மோகினி இப்படியெல்லாம் அழைக்கப்படுவது குப்பைமேனி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 81. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஊவேசா. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா. எந்த வருஷம் தெரியும்? 1894. ஊவேசா 1894 புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டார். புறநானூற்றில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? புறநானூற்றில் மொத்தம் 400 பாடல்கள் உள்ளது. இந்த புறநானூறு எந்த நூல்கள்ல வருதுன்னா 8 தொகை நூல்கள்ல வருது. 8 தொகை நூல்ல ஒண்ணுதான் இந்த புறநானூறு. இந்த 8 தொகை நூல்கள்ல புறப்பொருள் பற்றிய நூல் 2 நூல். 8 தொகை நூல்கள்ல புறப்பொருள் பற்றிய நூல் 2 நூல். அதுல ஒண்ணு புறநானூறு, இன்னொன்னு பதிற்று பத்து. 8 தொகை நூல்கள்ல புறப்பொருள் பற்றி வழங்கப்படுவது நூல் 2. அதில் ஒன்று புறநானூறு, இன்னொன்று பதிற்று பத்து. புறநானூற்றின் அடி வரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 440 அடி வரை. புறநானூற்றின் அடி வரையறை 440 அடி வரையறை. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 82. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது அப்படின்னா ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறு அடிவரையறை 3 to 6. இது ஏ ஆப்ஷன். குறுந்தொகையின் அடிவரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 to 8. குறுந்தொகையின் அடிவரையறை 4 to 8. இது சி ஆப்ஷன். அகநானூறுனா அதனுடைய அடிவரையறை 13 to 31. 13 to 31. டி ஆப்ஷன் நற்றிணை அதனுடைய அடிவரையறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 to 12. நற்றிணையின் அடிவரையறை 9 to 12. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 83வது வினா. துவரை அப்படின்னா தாமரை மலர். அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சரியான இணையை தேர்வு செய்கின்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்னா துவரை அப்படின்னா தாமரை மலர் அப்படிங்கிறது பொருந்தாது, தவறு. 2 மறை அப்படிங்கிறது பவளம் அப்படிங்கிறது தவறு. விசும்புனா வானம், அது மிகச்சரி. நிலவு அப்படிங்கிறது அதாவது மதியம் நிலவு அப்படிங்கிறதும் மிக மிக சரி. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 84. பொருத்தமான விடையை தருக தந்துருவோம்.
ஃபர்ஸ்ட் ஒன்று சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா அது அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்னா அது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணினா காப்பிய இலக்கியம். குறுந்தொகை அப்படின்னா சங்க இலக்கியம். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று பாடியவர் பாரதிதாசன். இதை பத்தி நம்ம ஏற்கனவே உள்ள பேசியிருக்கோம். அடுத்த கொஸ்டின், திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. யார் அச்சிட்டா? தஞ்சை ஞானப்பிரகாசம் 1812 முதலா அச்சிட்டாரு. அடுத்த கொஸ்டின் 87வது கொஸ்டின், திருமணம் செல்வ கேசவராயால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று கூப்பிடுபவர்கள் யார் அப்படின்னா கம்பரும் திருவள்ளுவரும். தமிழுக்கு கதியாவும் இரு நூல்கள் என்னன்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். ஒருவேளை நபர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா கம்பரும் திருவள்ளுவரும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 88. 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரால் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் பெயரால் 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கான திருமண உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது. இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் யாருன்னு பண்ணா ஒரு திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1883 to 1962. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம் 1883 to 1962. டி ஆப்ஷன் பண்டித ராமாபாய். இவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1858 to 1922. பண்டித ராமாபாயின் காலம் 1858 to 1922. சி ஆப்ஷன் முத்துலட்சுமி. இவர்களுடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1886 to 1968. முத்துலட்சுமியின் காலம் 1886 to 1968. இந்த முத்துலட்சுமி யாருன்னா தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர். அது மட்டும் இல்லாம இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், அப்புறம் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இவங்க தான் அப்புறம் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணியும் முத்துலட்சுமி அவர்கள் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எதுனா 1730. ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. அடுத்த கொஸ்டின், தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்தினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உற்றறிதல், செகண்ட் சுவைத்தல், 3 நுகர்தல், 4 காணல், 5 கேட்டல், 6 பகுத்தறிதல் அதாவது மனம். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகை உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள். பழைய கொஸ்டின். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மூன்றும் தான் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். அடுத்த கொஸ்டின், நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆழ்வார் திருநகர் என்று அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படுகிறது. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 93. 10 பாட்டு 8 தொகையாக 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உ.வே.சா. 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உ.வே. சாமிநாதனார். உ.வே.சாவோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19, 1855 to ஏப்ரல் 28, 1942. உ.வே.சாவின் காலம் பிப்ரவரி 19, 1855 to ஏப்ரல் 28, 1942. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 94. டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்னன்னு கேட்குறாங்க. டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். இந்த ஊரும் பேரும் நூல்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழகத்தோட ஒவ்வொரு ஊர்களும் அதோட பேர் எப்படி வந்துச்சு, அதோட காரணம் என்ன, பேர்கள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டுரையை அவர் கொடுத்திருப்பாரு. இதுதான் அவரோட ஆய்வு நூல். ரா.பி. சேதுப்பிள்ளையோட காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1896 to 1961. டாக்டர் ரா.பி. சேதுப்பிள்ளையின் காலம் 1896 to 1961. இந்த சேதுப்பிள்ளையோட தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூல் 1955 சாகித்ய அகாடமி பரிசு வழங்கப்பட்டது. ரா.பி. சேதுப்பிள்ளையின் தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு பாத்தீங்கன்னா 1955 ஒரு சாகித்ய அகாடமி பரிசு கொடுத்தாங்க. ரா.பி. சேதுப்பிள்ளை பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பிறந்தாரு. வழக்கறிஞர் தொழில் செஞ்சுட்டு இருந்தவர் தான் ரா.பி. சேதுப்பிள்ளை. அப்புறம் பாத்தீங்கன்னா கவி யோகின்னு போற்றப்படும் யாருன்னு பாத்தீங்கன்னா சுத்தானந்த பாரதியார். அந்த கவி யோகின்னு போற்றப்படும் சுத்தானந்த பாரதியார் வந்து ரா.பி. சேதுப்பிள்ளைக்கு
செந்தமிழ் சேது பிள்ளை அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரு. ராபி சேது பிள்ளைய செந்தமிழுக்கு சேது பிள்ளைன்னு பாராட்டியவர் யாருன்னா கவியோகி என்ன போற்றப்படும் சுத்தானந்த பாரதியார். அடுத்து பாத்தீங்கன்னா தர்மபுரி ஆதீனம் பாத்தீங்கன்னா 1950 சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை ராபி சேது பிள்ளைக்கு கொடுத்தாங்க. ராபி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னா தர்மபுரி ஆதீனம். எப்பன்னா 1950. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 95. தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமார் கலைஞர். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யாருன்னா பரிதிமார் கலைஞர். இவருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 6, 1870 டு நவம்பர் 2, 1903 வரை. ஜூலை 6, 1870 டு நவம்பர் 2, 1903 வரை. பரிதிமார் கலைஞரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வி கோ சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞரின் இயற்பெயர் வி கோ சூரியநாராயண சாஸ்திரி. இவர் பாத்தீங்கன்னா இவர் மதுரையில பிறந்தாரு. இவர் பாத்தீங்கன்னா ராவ் பகதூர் சி.வை. தாமோதரம் பிள்ளையால் திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டார். ராவ் பகதூர் என அழைக்கப்படுபவர் சி.வை. தாமோதரம் பிள்ளை. அவர் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. ராவ் பகதூர் சி.வை. தாமோதரனார் பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. பரிதிமார் கலைஞர் பத்தி நிறைய புக்கள் இருக்காரு. அதுல சில புக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்காரு. தமிழ் மொழி வரலாறு அப்படின்னு ஆய்வு நூல் எழுதினது பரிதிமார் கலைஞர். அப்புறம் கலாவதி ரூபாவதி அப்படின்னு 2 நாடக நூலையும் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் நாடகவியல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடக இலக்கண நூலையும் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்காரு. தமிழ் மொழி வரலாறு அப்படிங்கிறது ஆய்வு நூல், கலாவதி ரூபாவதி அப்படிங்கிற 2 நாடக நூல், நாடகவியல் அப்படின்னு சொல்லி நாடகத்துக்கு ஒரு இலக்கணம் வைக்கக்கூடிய ஒரு நூலையும் பரிதிமார் கலைஞர் எழுதியிருக்கிறாரு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தது. ஆதிச்சநல்லூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. இந்த தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூர்ல 1903 அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒருத்தர் ஆய்வு பண்ணாரு. அவர் ஆய்வு பண்ணி ப்ரீ ஹிஸ்டரி ஆன்டிக்யூட்டிஸ் ஆஃப் டின்னி வேலி அப்படிங்கிற ஒரு கட்டுரை வெளியிட்டு இதனுடைய காலம் 3000 டு கிமு 1000, அது கிமு 3000 டு கிமு 1500 அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004, 2005 சத்தியமூர்த்தி தலைமையில நம்ம இந்திய கவர்மெண்ட் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 2020 இந்த ஆலோசனை அகலாய்வு நடத்தி நிறைய முதன்மை காலிகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 97. ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்படுங்கிறாங்க. பெரியாருங்கிற பட்டம் 1938 நவம்பர் 13 சென்னையில் வழங்கப்பட்டுச்சு. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் 27, 6, 1970 யுனெஸ்கோ மன்றம் இந்த பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த கொஸ்டின் ஒரு சில நிறைய கொஸ்டின்லையும் பழைய புக்கிலையும் கொஞ்சம் இது லைட்டா ஒரு முரண்பாடு இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பட்டத்தை பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில புக்ல தர்மமால் இருக்கும், இன்னும் உள்ள நீலம்பகமையான் இருக்கும். இது மாதிரி மாறி மாறி இருக்கும். ஆக்சுவலா அந்த பட்டத்தை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை மீனாம்பாள் அப்படிம்பாங்க. அவங்க பேரு அன்னை மீனாம்பாள். அவங்க யாருன்னா சென்னை மாநகராட்சியோட முதல் பட்டியலின பெண் துணை மேயரா பொறுப்பு வகித்தவர் தான் இந்த அன்னை மீனாம்பாள் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாயக்கர் பெயரை நீக்கி ஈவேரா ராமசாமியை பெரியார் இன்னும் ஃபர்ஸ்டா அழைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பி சிதம்பரம் பிள்ளை. நாயக்கர் பெயரை நீக்கி ஈவேரா ராமசாமியை பெரியார்னு முதல்ல அழைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பி சிதம்பரம் பிள்ளை அவர்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 98வது கொஸ்டின். நடனக்கடையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யாருன்னா நர்த்தகி நடராஜ். நடனக்கடையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் நர்த்தகி நடராஜ். இவங்க பாத்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க. 2019 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. 2019 பத்மஸ்ரீ அப்படிங்கிற விருது வாங்கினாங்க. மதிப்புணர் முனைவர்ங்கிற பட்டம் 2016 தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இவங்களுக்கு கொடுத்துச்சு. மணிப்பூர் முனைவர் பட்டம் 2016 தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் இவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 99. பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்னா காஞ்சி இதழ் மூலம். பொங்கர் புதுநாளின் மாண்பினை காஞ்சி இதழ் மூலம் அண்ணா விளக்கினார். அண்ணா பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாருன்னா காஞ்சிபுரத்துல பிறந்தார். இவரோட என்ன எப்ப பிறந்தார்? 1909 செப்டம்பர் 15. அண்ணா பிறந்தது காஞ்சிபுரம் 1909 செப்டம்பர் 15. அதாவது காங்கிரஸ் அல்லாத கட்சியோட இந்தியாவுல முதல்வரான 2வது தலைவர் தான் அண்ணா.
காங்கிரஸ் அல்லாத கட்சியின் சார்பில் இந்தியாவின் முதல்வரான 2வது தலைவர் தான் திரு அண்ணா அவர்கள். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 100, லாஸ்ட் கொஸ்டின். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற நூலுக்காக வழங்கப்படுது. எந்த வருஷம்? 2006 தான் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற ஒரு நூலுக்காக கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது. கவிஞர் மு மேத்தானா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா முகமது மேத்தா. மு மேத்தானா முகமது மேத்தான்னு அர்த்தம். இவர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 1945 பெரிய குளம் அப்படின்ற இடத்துல பிறந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட பாரதிதாசன் விருதை பெற்றிருக்கார். தமிழக அரசின் பாரதிதாசன் விருதை பெற்றுள்ள கீழே ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அதில் மு மேத்தா ஆப்ஷன் இருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம அடிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் 35 வருஷம் பேராசிரியராக இருந்தார். சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் 35 வருஷம் ஆசிரியராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேசப்பிராத பிதாவுக்கு ஒரு அஞ்சலி, ஒரு தெருப்பாடல்களின் அஞ்சலி அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுவார் காந்தியை பற்றி. அதாவது ஒரு கவிதை நூல். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் பூக்கள் அப்படிங்கிற ஒரு புக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1975 இந்தியா இந்திரா 75 அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு புக் எழுதுவார். அதாவது அந்த எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு புக் கொடுத்தாரு. அந்த எமர்ஜென்சி பீரியட் டைமில் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. இதோட நம்ம 100 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்த ஜிகே கொஸ்டின் இருக்கும், அதை நம்ம தனியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம என்ன நிறையா தமிழ் கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், அப்புறம் என்ன இந்த யூஓ எக்ஸாம் கொஸ்டின், தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா கொஸ்டினுமே இதே மாதிரி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.